இன்றைக்கி நீங்கள் குயிக்காக சமைக்கணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த தக்காளி ரசமும் இந்த சிக்கனும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தயிர், எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எண்ணெய் கொஞ்சம் போட்டு பெரட்டி வச்சிடுறேங்க. இது கூட நான் இன்றைக்கி ஒரு ரெடிமேட் மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். சில்லி சிக்கன் மசாலா. இது என் தங்கச்சி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டு பெரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கூட தேவைப்படாது. அந்த மசால் தண்ணியே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கோங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரியே வேக வச்சிடலாம். இப்போ திருப்பி திறந்ததுக்கப்புறம் தண்ணி வற்ற அதை வதக்கிட்டு சிக்கன் நல்லா மசாலா ஊற்றி ஒன்று போல் வந்துடுங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி எடுத்து வச்சிட்டோன்னா அந்த வெங்காயமும் அந்த சிக்கனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரசம் ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி செடி காம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு, அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக சீரகம், கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், பூண்டு, இது எல்லாத்தையும் இடித்து வச்சுட்டேன். தக்காளி 2 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சிட்டு அதில் இது எல்லாத்தையும் போட்டுட்டுங்க. இந்த கொத்தமல்லி செடி காம்பு இருக்குது இல்லையா, அதையும் அந்த கருவேப்பிலையும் நல்லா நசுக்கி விட்டுறலாம். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சதையும் அதில் ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு மூடிடலாங்க. இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. செம வாசனையாக இருக்குது. இது என் பாட்டியோடைய ரெசிபிங்க. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நீங்கள் குயிக்காக சமைக்கணுன்னா இந்த 2 ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சுட சுட சாப்பாடு, இந்த ரசம், அது கூட அந்த சிக்கனும் அந்த வெங்காயத்தை வச்சு நம்ம சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.